Hello friends, welcome back to our channel. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரேசர் டூல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரேசர் டூலோட யூசஸ் என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த ரேசர் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ ஸ்பேஸ் பட்டன் அமுத்தினா ப்ளே ஆகும். திருப்பி ஸ்பேஸ் பட்டன் அமுத்தினா ஸ்டாப் ஆகிடும். இப்போ ரேசர் பட்டனை இந்த ரேசர் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நம்ம மவுஸ் பாயிண்ட் இங்கேருந்து மவுஸ் பாயிண்ட் போயிட்டு நம்மளோட ரேசர் டூல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதை வச்சு நம்ம எங்கே வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த டைம் லைனில் வச்ச உடனே இங்கே பாருங்கள், கட்டிங் பொசிஷன் காட்டுது. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட வீடியோஸ் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கே வேணாலும் நம்ம வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போனா வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே கட் ஆகிடும். இப்போ நம்ம தப்பாக கட் பண்ணிட்டோம், இது வேண்டாம் அப்படின்னா ஈஸி தான். மேலே இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன், அன்டூ பட்டன், அன்டூ பண்ணுங்கள். ஸ்பேஸ் பட்டன் அமுத்துங்க. எனக்கு இது வரைக்கும் போதும் வீடியோ அப்படின்னா இங்கே வச்சு ரேசர் டூலில் ஒரு கிளிக் கொடுங்க, வீடியோ கட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ பார்ட் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த வீடியோவை ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் கொடுங்க. அப்போ டெலீட் ஆகிடும். இந்த வீடியோவை இப்போ இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ப்ளே பண்ணலாம். இந்த பாட்டு வரி எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்மளோட ரேசர் டூலை வச்சு இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த நடுவில் இந்த வேண்டாம் அப்படின்ற பாட்டை வந்து டெலீட் பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கேப் வருது, இந்த வீடியோவுக்கும் சென்டரில் இந்த கேப் வருது. இது வந்து நார்மலாக இது வந்து எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே மவுஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அது பக்கம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்டூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டெலீட் பண்ண வேண்டிய இந்த வீடியோவில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ரிப்பிள் டெலீட் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இந்த வீடியோ டெலீட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வீடியோவும் இந்த வீடியோவோட அட்டாச் ஆகிடும். பாருங்கள், ரிப்பிள் டெலீட் பார்த்தீங்களா? இந்த வீடியோ அட்டாச் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ண போர்ஷன் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு அந்த வீடியோ வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வரைக்கும் போதும்னா ரேசர் டூலை கிளிக் பண்ணுங்கள்,
இங்கே எடுத்துகிட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் திருப்பி மவுஸ் பாயிண்ட் கிட்ட போயிடலாம். இப்போ இந்த இருக்க இந்த போர்ஷன் எனக்கு இங்கே வேண்டாம், எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா சிம்பிள். ரைட் கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. கட் இருக்குது, காப்பி இருக்குது, பேஸ்ட் இருக்குது. நம்ம கட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி பின்னாடி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம், ரெண்டுத்தையும் பார்க்கலாம். வந்து கட் பண்ணலாம். கட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் கொடுத்தா அந்த வீடியோ கிளிப் இங்கே வந்து செட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சிம்பிள், இந்த வீடியோவை அப்படியே கிளிக் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சா அந்த வீடியோ கிளிப் முன்னாடி வந்துடும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லித்தரேன். அதாவது நம்மளுக்கு தேவையான அந்த வீடியோ கிளிப்பிங்கை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லைங்க, நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ கட்டிங்க அந்த இடத்துல இந்த டைம் லைனர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு Ctrl+K வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+K கொடுத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கட் ஆகிடுச்சு. அங்கே மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் கட் பண்ணிக்கலாம். Ctrl+K நம்ம வீடியோ இப்போ கட் ஆயிடுச்சு. அன்டூ பண்ணிக்கிட்டிங்கன்னா அன்டூ ஆகிடும். ஸோ நம்மளோட ரேசர் டூலோட யூசஸ் இதுதான். நம்மளோட வீடியோவை எங்கே வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கட் பண்ண அந்த வீடியோ கிளிப்பிங்கை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த ரிப்பிள் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம்.